LIC நியூ ஜீவன் ஆனந்த் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்ல வெல்த் கிரியேட் பண்ண இந்த பாலிசி ஹெல்ப் பண்ணுமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் அஷூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேமெண்ட், அதாவது மெச்சூரிட்டி பெனிஃபிட் அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் கிடைச்சக்கப்புறமே, அந்த பேமெண்ட் முடிஞ்சக்கப்புறமே லைஃப் கவர் பார்த்தீங்கன்னா பாலிசி ஹோல்டரோட த்ரூ அவுட் த லைஃப் வந்து கண்டினியூ ஆகுது. அண்ட் போனஸ் டிக்ளரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கறது ஒரு மெச்சூரிட்டி பெனிஃபிட் அண்ட் டெத் பெனிஃபிட்டாக இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதில் லோன் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் லைஃப் கவரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அடிஷ்னல் ரைடர்ஸுமே இருக்குது. அண்ட் ஹையர் சம் அஷூர்ட் அண்ட் ப்ரீமியம் பேயிங் மோட், அதாவது ஆனுவல் அண்ட் செமி ஆனுவல் மோடில் நம்ம கட்டுறோம்னா அதுக்கு ரிபேட்டும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட் அண்ட் பார்ட்டிசிபேஷன் ப்ராஃபிட்ஸ்னு பாலிசி ஹோல்டருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அடிஷ்னல் ரைடர்ஸும் இருக்கு. அண்ட் இதில் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் ஒரு டூயல் பெனிஃபிட் இருக்கு. என்டோமெண்ட் பாலிசி அண்ட் ஹோல் லைஃப் பாலிசி ரெண்டுத்தோட டூயல் பெனிஃபிட் கிடைக்குது. அண்ட் சிம்பிள் ரெவஷனரி போனஸ், அடிஷ்னல் போனஸ் எல்லாமே மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லோன் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் உங்க டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட் ரெண்டுத்தையுமே இன்ஸ்டால்மெண்ட்ஸை ரிசீவ் பண்ற ஆப்ஷன் இருக்கு. டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இப்போ இருக்கிற செக்ஷன் 80C அண்ட் செக்ஷன் 10D கீழே உங்களுக்கு இருக்கு. அண்ட் பிரீமியம் பேயிங் டேர்ம் அண்ட் அதோட ஃப்ரீக்வன்சியை உங்க கன்வீனியன்ஸ்க்கு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ரைடர் ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்க பெனிஃபிட்ஸ் கேரண்டீட் கிடையாது. அண்ட் போனஸ் டிக்ளரேஷன் ஒவ்வொரு இயருமே வேரி ஆகும். அண்ட் லாக்இன் பீரியட் லோன் இல்ல பாலிசியை சரண்டர் பண்றதுக்குலாம் 2 years வெயிட் பண்ணணும். அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் பாத்தீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் உங்களுக்கு அந்த அளவுக்கு சஃபிஷியன்ட்டா இவங்க கொடுக்கல உங்க லைஃப் கோல்ஸ் மீட் பண்ற அளவுக்கு. இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே மைண்ட்ல வச்சுதான் நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கு. ஸோ அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இப்போ இதுல இன்வெஸ்ட் பண்ணா இந்த பியாண்ட் தீஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் அட்வான்டேஜ் நம்ம கையில எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அதை வச்சு தான் நம்மளால ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த பாலிசி ப்ராஷர்ல கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு IRR கால்குலேஷன் பண்ண போறோம். அதாவது IRR இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை அனலைஸ் பண்ண போறோம். நம்ம கையில எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 30-year-old மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்றாங்க. சம் அஷூர்ட் 25 lakh, பாலிசி டேர்ம் 20 years, பிரீமியம் பேயிங் டேர்ம் 20 years. ஆனுவலைஸ் பிரீமியம் பார்த்தீங்கன்னா 1,16,362 rupees கட்டுறாங்க. அஸ்யூம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 85 years. இதுல ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபியூச்சர் அஸ்யூம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அதாவது 4% per annum, 8% per annumனு. இது worst and best case scenario குறிக்கிறதுக்காக ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ் கேரண்டீட் ரிட்டர்ன் கிடையாது. அந்த மாதிரி அஸ்யூம் பண்ணி பார்த்தோம்னா 4%ல 2.88% IRR வருது, 8%ல 4.13% தான் IRR வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம 85 years லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்டில் வந்து இதோட IRR பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் FDயோட ரேட்ஸை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ இவங்க கொடுக்குற மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சஃபிஷியன்ட்டாக இல்லை நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த பாலிசி நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியோட இந்த பாலிசி ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் ஃபார் கம்பேரிட்டிவ் அனலைசிஸ். ஏன்னா இதை விட மார்க்கெட்டில் இன்னும் வேற எங்கேயாவது நம்ம இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லை இவ்வளோ டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னா இதை விட இன்னும் பெட்டரா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதா, இன்னும் பெட்டர் ப்ராடக்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்காக. ஸோ இங்கே ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் இப்போ LIC மாதிரி இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ணோம்னா இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தனித்தனியாகவே இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் பெட்டர் அவுட்கம் கொடுக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ இங்கே ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பியூர் டேர்ம் பாலிசி தான் லைஃப் கவருக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா LIC பாலிசியோட சிமிலராக இருக்கிற மாதிரி தான். சம் அஷூர்ட் 25 lakhs, டென்யூர் 20 years, பிரீமியம் பேமெண்ட் 20 அந்த மாதிரி. ஸோ இங்கே லைஃப் கவர் பார்த்தீங்கன்னா இந்த இதில் கொடுத்துருக்க சம் அஷூர்ட் வந்து உங்களுக்கு மேபி 25 lakh ஒரு டென்யூர் ஆஃப் 20 years கம்மியாக தெரியலாம். இன் ரியாலிட்டி உங்களுக்கு எவ்வளோ அடிக்வேட் கவரேஜ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே ப்ரீமியம்ன்றது பார்த்தீங்கன்னா 6,500 தான். நம்ம LICல 1,16,000 வரைக்கும் கட்டணும். இப்போ அதுல இருந்து மிச்சமாற அந்த ரிமைனிங் அமௌண்ட்டை தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம 2 இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் சூஸ் பண்ணிருக்கோம். 2 சினாரியோக்கு நீங்க ஒன்னு டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் PPFல அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் ELSSல இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்க நம்ம 2 எக்ஸாம்பிளுமே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க இப்போ ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருக்கீங்க, ரிஸ்க் எடுக்க வில்லிங்கா இல்லைன்னா நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்னு நீங்க ரிஸ்க் எடுக்கிற ஒரு அக்ரெசிவான இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா ஈக்விட்டி இருக்கிற ELSS ஃபண்ட் அதுல இன்வெஸ்ட் பண்ணா எப்படி ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றது காட்டுறதுக்காக 2 எக்ஸாம்பிளுமே எடுத்திருக்கோம். இப்போ நீங்க PPF பிளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ்ல பாத்தீங்கன்னா 6.90% ரிட்டர்ன் வருது. LICயோட பெஸ்ட் கேஸ் சினாரியோட உங்களுக்கு அதிகமா ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு.
அண்ட் பிளஸ் இது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் டாக்ஸ் ஃப்ரீயும் கூட. ஸோ இது கவர்மெண்ட் பேக் ஸ்கீம்ன்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் இதே ELSS பிளஸ் டர்ம் இன்சூரன்ஸ் IRR பார்த்தீங்கன்னா 11.56% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்னே சொல்லலாம். ஸோ நம்ம ரெண்டுமே தனித்தனியாக பிரிச்சு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸே கொடுத்துருக்கு. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? LIC நியூ ஜீவன் ஆனந்த் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசி உங்க ஆப்சன்ஸ்ல உங்க ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதாவும் அண்ட் உங்க சேவிங்ஸை இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரிஸ்க் ஃப்ரீ வெஹிக்கிளா இது யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் கிளைம் பண்றாங்க. ஏன்னா ஒரு டிசிப்ளின் ஆஃப் ரெகுலர் சேவிங்ஸை நீங்க இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி இன்கல்கேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. பட் இது ஒரு பார்ட்டிசிபேட்டிங் என்டோமெண்ட் பாலிசி அப்படின்றதுனால இதுல ரிட்டர்ன்ஸோட மேஜர் ரோல் எது பிளே பண்ணுதுன்னா ப்ராஃபிட் டிக்ளரேஷன் தான். ஸோ உங்க ஹார்ட் அண்ட் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்க்கு கொடுக்கும்ன்ற கேரண்டி கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இதோட பெனிஃபிட்ஸை எக்ஸாஜரேட் பண்ணி அவங்களுடைய ஏஜென்ட் கமிஷனை சம்பாதிக்கிறதுக்காக உங்களுக்கு இது வந்து சஜஸ்ட் பண்ணாங்கன்னா ப்ளீஸ் பி வேர். ஆல்ரெடி டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சு மார்க்கெட்ல ஃபிளட் ஆகி தான் இருக்கு. ஸோ நீங்க ஏதாவது ஒரு பாலிசி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதோட சூட்டபிலிட்டி ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பஜார்ல இருக்க வேரியஸ் பாலிசியோட கம்பேர் பண்ணி பாருங்க. அதோட சூட்டபிலிட்டி வெயிட் பண்ணி பாருங்க. உங்க ரிஸ்க் அப்பிடைட், டைம் ஃப்ரேம் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது அதோட அசெட் அலோகேஷனுமே கீப் இன் மைண்ட். அண்ட் இன்சூரன்ஸ் வரும்போது அடிக்வேட் கவரேஜ் எடுத்துக்காங்க. அண்ட் இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்பவுமே மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.